Good morning children. Today start the class for 4th standard maths. Previous class completed the exercise number 2.4. Use the formula for nearest tens. So estimation. So 5 விட greater than number ones placeல இருக்கும்போது அதனுடைய tens place value next tens எழுதணும். 5 விட less than இருக்கிற போது ones place உடைய value same tens எழுத போறோம். That method only used here and do for addition and subtraction is completed. Shall I move now same method used to do for multiplication. So once estimation is do for ones place whether 5 greater number or 5 smaller number. You compare with 5. So that one value too easy to find out for tens place. First sum. A tourism company collected for rupees 95 rupees per head for a field trip. Estimate the amount collected from 28 person. So, டூருக்கு போகும்போது 95 rupees ட்ரிப்பினுடைய அமௌண்ட்டு 28 persons பைசா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். How much cost to find out the total amount. So, per head அப்படின்னும் போது 95 rupees. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 கம்பேர் பண்ணும்போது 5ன்ற நம்பர் சேமாக இருக்குது. அப்போது வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்க 9ன்ற நம்பரை நெக்ஸ்ட் நம்பராக எழுத போகிறோம். ஸோ 90 ஆஃப்டர் நம்பர் 100. ஸோ 100 எஸ்டிமேஷன் ருபீஸ் இஸ் 100 rupees. தென் நெக்ஸ்ட் ஒன் த அமௌண்ட் 28% உடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற போது 295 multiply 28 கிடைக்கும். அது ஆன்சர் வந்து 2660 rupees. So this is the actual value. So only given for 95 rupees for per head. Use for 28%. So 95 multiply 28 you get the amount for 2660 rupees. But estimation amount here given for rupees 95 ன்றது nearest tens அப்படின்னா 100 எழுதுறோம். 28 உடைய nearest tens அப்படின்னும் போது ones placeல 8 இருக்கிறதுனால 8 கம்பேர் பண்ணும்போது 5ன்ற நம்பரோட 8 வந்து bigger number. So write 2 after tens. 20 is here. Next one tens for 30. So here 30. 100 multiply 30 அப்படின்னும் போது 3000 rupees கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ தான் கலெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். எஸ்டிமேஷன் ஸோ 100 rupees 30 members அப்படின்னும் போது 100 multiply 30 ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 3000 rupees நியரஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா 3000லேருந்து 2660 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும் போது கிடைக்கிற வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து 340 rupees. So difference between estimated amount and the actual amount. Actually நமக்கு கிடைக்கிற amount இது. But நம்ம assume பண்ணுறது நம்ம estimate நம்ம எதிர்பார்க்குற amount இவ்வளோ இருக்கும் இதுக்கு மேலே போகாது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது actual value. But 3000 அதிகமாக நம்ம சொல்லக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறோம் நம்ம. அதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் estimation. Exercise number 2.5 now. So calculate now. Multiplication fact is given here. Actual value, estimation value. So find out the difference. First one 35 multiply 12 அப்படின்னும் போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 420. பட் 35 உடைய நியரஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 5ன்றதுனால 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதுகிறோம். 30க்கு நெக்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னும் போது 40. இங்கே 12 என்னும் போது 5 விட 2ன்றது ஸ்மாலர் நம்பர். So you write for same 10 கொடுத்துருக்கிறதுனால 10. So 40 multiply 10 அப்படின்னும் போது ஈஸியாக நம்மளால் மல்டிப்ளிகேஷன் போட முடியும். ஆல்ரெடி you learned the method for 10 multiplies and 100 multiplies. So 0 0 2 0 4 ones are 4. So 400. 40 multiply 10 equal to 400. So find out the difference for 420 minus 400. So you get the difference is 20. Same method used to apply this tabular column and find out the value for actual value, estimation value, then difference.
Exercise number 2.5. Estimate and calculate. Multiplication fact is given here. 35 multiply 12. Actual value is direct multiplication 420. Then estimation value nearest tens. So round of tens ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த nearest value find out பண்ணிட்டு அது கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து 400. ஸோ டிஃபரன்ஸ்னால் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 20ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. சேம் மெத்தட் யூஸ்டு டு டூ. Then next one, second sum. 82 multiply 28. So directly you know the formula for do the multiplication 2 steps. First number 8 ன்ற number எடுத்து multiply பண்ணுறோம். 2 8s are 16. 1 is carry over. 8 8s are 64 plus 1 65. Then second step, 2 2s are 4. 2 8s are 16. So totally you get for 2296. Then next one, 82 nearest tens அப்படின்னும் போது 80. 28 ஓட nearest tens அப்படின்னும் போது 30. So 80 multiply 30 அப்படின்னும் போது this 2 zeros right here 20. Then 3 8s are 24. So 2400 விட அதிகமான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. So this is the method to do for find out the actual value and estimation value. Find the difference now. 2400 லேருந்து இது subtract பண்ணும்போது கிடைக்கிற value 104 is the difference. The next one, third sum. 16 multiply 12. Ready to do now. 6 2s are 12. 1 is carry over. 2 1s are 2. 2 plus 1 3. Next 6 1s are 6. 1 1s are 1. 2 6 plus 3 9 1 192. The next one, nearest tens means 16 க்கு நம்ம nearest 10 20 சொல்கிறோம். 12 க்கு nearest 10 னா 10. அப்போ 20 multiply 10. 0 1 zeros are 0. 1 2s are 2. So first 0ன்றதுனால அப்படியே டைரெக்டாக எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த 1என்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். 200 கிடச்சிருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் வேல்யூ இஸ் 200 minus 192. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 2லேருந்து தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே டைரெக்டாக போட்டு பாருங்கள். 200 192. ஸோ இங்கே 2லேருந்து தான் நம்ம வேல்யூஸை கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 1 டிஜிட் 10 ஆகும். பிஃபோர் தட் நம்பர் 9 ஆக மாறும். இந்த 2 வந்து 1ஆக சேஞ்ச் ஆகிடும். 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணும்போது 8. 9லேருந்து 9 0. 1லேருந்து 1 0. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 8. So this is the tabular column, or you write the word for actual value is 192, then estimation value is 200, difference is 8. So first sum you find out the value is actual value, then estimation value, so find out the difference. Same method used to write down the answer. Actual value is 192. Estimation value is 200. So difference find out now 8. Then last one sum. 23 multiply 27. Ready to do now. 23 multiply 27. 7 3s are 21. 1. 2 is carry over. 7 2s are 14. 14 plus 2 16. Then 2 3s are 6, 2 2s are 4, 1, 6 plus 6 12, 1 is carry over, 4 plus 1 5, 5 plus 1 6. So 23 nearest tens அப்படின்னும் போது 20, 27 உடைய nearest 10 என்னும் 30. So 0 டைரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 zeros are 0, 3 2s are 6. So find out the difference now. 621 subtract 600.
So difference is 21. So write the answer. Actual value. Actual value is 621. Estimation value. Estimation value is 600. So estimation value is 600. Actual value 621. Estimation is 600. So difference is 21. Next one is here given for mental arithmetic. Mental arithmetic means you keep with your mind the number and easy to find out the addition. So here given for tens and 100 multiply only. Daily life activities use the money to do for calculation easiest way. So first one tens multiplies. 10 multiplies means 10, 20, 30, 40, 50, 60. Same method used to here. So adding the number is given to for first one number 223. Add with 10. Easy to find out. Only you add for tens place. Plus 0, 3. 2 plus 1, 3. Then hundreds place 2. So 223. 2 is here. So add for 10. 2 plus 1, 3. Others place is no change. Only tens place only changed here. That's why here do for mental sum. So this is only use the changes. So tens place only changed. Remaining hundreds and ones place is not changed. Ones place is same number 3. Hundreds place is same number 2. Only changed here. Tens place only 2 plus 1, 3. So 223 plus 10. 233. Same method second sum. 345 plus 10. So only change the place for tens place. So that is easy to able to do in your mentally. That is called for mentally arithmetic. Addition, subtraction. So ones place 5 value is not change. Hundreds place 3 value is not change. Only change the place for tens. So 4 plus 1, 5. This do for addition. So 4 plus 1 is the next number. You write for 355. Example sum book exercise. 374 plus 10. So only changed for tens place value only. So ones place 4 plus 0, 4. Then 7 plus 1, 8. So 100 places 3 same. So therefore you use the formula 374 plus 10 equal to first hundreds place 3 is same. Tens place only 8 and ones place is 4. 384. Book exercise for 2.6. Add, subtract. Used the mentally do for this one addition. Only zeros. Ones place is all the number is zeros. Added the number for only tens or hundreds place only vary the number. That's why easy to do for in your mind mentally. That is called for mentally arithmetic. So first one number here ones place is 5 and 0. So 5 only. Tens place only changed here 4 and 4. So 4 plus 4 is 8. Then hundreds place is same. So 785. This is the simple method, easy to do. Ones place is same, hundreds place is same. Only change for tens place. Tens place only directly added and get the answer. Then same method second sum. 3 plus 2. Added now 3 plus 2, 5. So ones place 8 plus 0, 8. 3 plus 2, 5. Then 3. That is the easiest way to do for addition, subtraction.
tens and hundreds. Tens and hundreds multiplies is given here. Easy to do. Find out the answer. Write your classwork. Exercise number 2.6. Mentally arithmetic. Add and subtract multiply of tens and hundreds. So multiplies of tens, you know, 10, 20, 30, 40, 50. So the same method used here. First one sum. 745 plus 40. So only you do for tens place, only change the value. So first you circle for tens place. So 4 ன்றது இதில tens place ஆயிருக்கு, இதிலையும் 4 ன்றது tens place ஆயிருக்கு. That's why I circled here. So this two number only you add, remaining number same number. So 5 plus 0 அப்படின்னும் போது 5 என்ற நம்பர் அடிஷனில் எப்பயுமே சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 5 கண்டிப்பாக எழுதணும், 0 எழுதக்கூடாது. ஸோ 5 plus 0 5. தென் நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் 4 plus 4 அப்படின்னும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம். ஸோ 745 plus 40 equal to ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் 7 அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். 8 to 5. Then next one second sum. 328 plus 30. 328 plus 30. So ones place என்னும்போது 8 plus 0 na 8. 2 plus 3 என்னும்போது 5 கிடைக்குது. அப்போ hundreds place 3 value direct அப்படியே எழுதுங்க. tens place 3 plus 2 5. 8 plus 0 8. Same method used here. Next one sum. 6 plus 0 அப்படின்னும் போது ones placeல 6 தான் கிடைக்கும். tens placeல இருக்க நம்பர் 6 plus 2. 6 plus 2 8. Then next 566 plus 20. So easiest way you do now. Hundreds place is 5 same. So 6 plus 2 என்ன எழுதிருக்கும் 8. 6 plus 0 6. So 586. Only changed the tens place only. So remaining numbers is same. 586. $475 plus 100. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 100 கொடுத்திருக்காங்க. So 100 place மட்டும் சேஞ்ச் ஆகும். tens ones சேமா இருக்கும். அப்போ இந்த 5 plus 0 னும்போது 5, 7 plus 0 னும்போது 7. hundreds placeல இருக்க 4ஐயும் 1ஐயும் மட்டும் ஆட் பண்ணும்போது 5 ன்னு கிடைக்குது. So hundreds place only changed. 4 plus 1 5. So remaining number 7 உம் 5 உம் டைரக்டா அப்படியே எழுதிடலாம். Same method here. 300 is given to you. Add with 686. 686 ஓட 300 ஆட் பண்ண போறோம். அப்போ இங்க ரெண்டு 0 இருக்கிற போது அந்த நம்பரை சேம் அப்படியே எழுதிடலாம். 8 6 அப்படியே கிடைச்சிரும். hundreds placeல இருக்க இந்த ரெண்டு நம்பரை மட்டும் ஆட் பண்ணனும். 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படினா 9. 6 and 3 ஆட் பண்ணும்போது 9. So 986. Then next one sum. Last sum. Hundreds place you add now. Hundreds place is 6. Here 3. 3 plus 6 equal to 9. So 345 ஓட 600 என்ற நம்பரை ஆட் பண்ணும்போது so 5 plus 0 நாலும் 5, 4 plus 0 நாலும் 4. So இந்த ரெண்டு நம்பருமே சேஞ்ச் ஆகாது. ones placeம் tens placeம் சேஞ்ச் ஆகாது. hundreds place மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். 6 plus 3 9. So 945. Okay children, you know now. Do the addition for tens and hundreds. Thank you.